ஹாய் ஹலோ கைஸ், பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலையோட பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் திசை திருப்பி இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது நான் உள்ளே வரமாட்டேன், அது ஏனைங்க சண்டை போடுறாங்கன்னா அதை போய் நம்ம தடுக்கக்கூடாது, அவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்க, சில சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு பேசின ஒருத்தர் மாக்காப்பா இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு உள்ளேயும் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காத்துட்டு இருந்தோம், இவங்க ஏன் இன்னமும் பேசாமல் இருக்காங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வனிதாக்கா அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அவங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வெளில பார்க்க போகிறோம். அதாவது ரீசனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலேயும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபலங்கள், கோமாளிஸ் இவங்க எல்லாரும் நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தக்கூடிய வகையில் பேசவே மாட்டேன்னு சொல்லியிருந்த மாகாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்துட்டு சனிக்கிழமைனா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, போஸ்ட் போடுவாங்க, என் கிட்ட செருப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டை போட்டு செருப்பையும் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே இப்போ தலையிட்டு அவரும் இதை கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல. காரணம் இவங்க சொம்பு அப்படின்ற விஷயத்தை எங்களையும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மீன் பண்ணி தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மாக்காப்பா பிரியங்கா எந்த அளவுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் தான் இவரும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் பிரியங்கா பற்றி பேசினோடனே இத்தனை பிரபலங்கள் ஏன் பேச வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் இவங்க கண்டிப்பாக நான் செருப்பாலே அடிக்கணும் அப்படின்ற விஷயத்த வர அளவுக்கு ஓவராக வல்கராக பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி கூட பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சோஷியல் மீடியாவில் மணி பேசினது ரொம்பவே தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, நான் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி இப்படி ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசியிருப்பேன், பட் இருந்தாலும் மணிக்கிட்ட ஃபோனில் பேசினா அது பர்சனல் ஆகிடும். அவன் ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நானும் இந்த மாதிரி ஓப்பனாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. போக போக இந்த விஷயம் இன்னமும் பெருசாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர இன்ன வரைக்கும் பிரியங்கா சைடில் இருந்து பிரியங்கா பேசி எந்த ஒரு வீடியோ வரலையே தவிர பிரியங்கா சுற்றி இருக்கவங்கள நல்லா ட்ரிகர் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் தெரியுது. இப்போ மணிக்கு மக்களுடைய சப்போர்ட் அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தாலும் அந்த விஷயத்த பிரியங்கா பக்கம் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் பேசுறதால அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி பிம்பம் போயிட்டுருக்கு. பட் இன்னமும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி தெரில. சம்மந்தப்பட்ட பிரியங்கா இன்ன வரைக்கும் வீடியோ எதுவுமே போடலைங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.